எப்படியோ 1000 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அண்டு நான் ஒரு 4, 5 நாளாக வந்து சரியாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து ஹெல்த் இஷ்யூ. அதனால் நான் சரியாக வீடியோ போடல. ஓகே, இந்த 2 விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் பேசிப்போம். ஃபஸ்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் என்ன ரீசெண்டாக கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். டிவிகே விஜய் அவர்கள் மேலே வந்து சில வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். டிவிகே விஜய் அவர்கள் மேலே வழக்கு போட்டு அது வந்து கோர்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக வந்து இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிருந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து ஆர்குமெண்ட்டாக வைக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் யாருக்கு வரும் கவர்மெண்ட் சைடு போயிருமா இல்லை டிவிகே சைடு வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறையா பேர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றாங்க. ஆக்சுவலி சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டுமே கேட்கக்கூடாது, கவர்மெண்ட்டும் இதை கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கவர்மெண்ட் கேட்கல. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்க தோணலை போல். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சு இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து ஆட்களை போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஐ மீன் இதுக்கு கேஸை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேஸ் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் விசாரிக்கிறேன், நான் தான் ஆஃபீஸர்னால் நான் விசாரிச்சுட்ருக்கேன். நான் விசாரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை ஒன்று விடுறாங்க உள்ளே இருக்கிற ஒரு சிலர். என்னென்னா வந்து இது முழுக்க இவங்க மேலே தான் தப்பு, இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே புகுந்து ஆட்டத்தை கலைக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மெயினாக டவுட் வருது. அதே இன்டர்வியூக்கு மேலே இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்டர்வியூக்கு மேலே இன்டர்வியூ, நிறையா இன்டர்வியூ போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு கணக்கே இல்லாமல். அப்பவும் வந்து சில டவுட்டு எல்லாத்துக்கும் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்சியங்கள் ஒரு சிலது கலைக்கப்படுது, இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கப்படுது. அங்கேயும் எல்லாத்துக்கும் டவுட்டுக்கு மேலே டவுட் வந்துகிட்டே இருக்குது. கடைசியாக தான் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா பயம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அவங்களும் நின்றுருப்பாங்க. இங்கே வந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இறந்தது வந்து 41 உயிர்கள் மட்டும் கிடையாது. இப்போ தனியாக தவிக்கிறது 41 குடும்பங்கள். ஒரு குடும்பத்தில் 5 பேர்னா கிட்டத்தட்ட 40 குடும்பம். யோசிச்சு பாருங்கள், ஏன் கேட்கல? இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா காரணங்கள் சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நமக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு தலைவனும் பண்ணாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பண்ண போகிறாரு. அதாவது 41 குடும்பத்தை தத்தெடுக்க போகிறாரு. தத்தெடுக்கிறதுனா சும்மா கிடையாது. ஒரு குடும்பத்தை நம்ம தத்தெடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா படாத பாடுபடுவோம். ஆனால் 41 குடும்பம்னா யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ செலவாகும், அவங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன வேண்டாம், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அந்த இடத்துல. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறாரு. எந்த தலைவர் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு? யாரும் பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குடிச்ச 68 பேர் இறந்தாங்க, ஏர் ஷோவில் 5 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இரும்பல் மருந்து குடித்து 21 பேரோ 20 பேர் குழந்தைங்களோ வந்து சம்திங் இறந்துருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சா, பரபரப்பாக நியூஸில் வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, பெருசாக வரல. இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களா? நிறைய பேர் இப்போ மீடியாக்களை பேசியிருக்கிற நபர்கள் இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இப்போது எல்லோரும் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்டாக ஒன்று டிவிகே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய விமர்சனம் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அதாவது ஒருத்தர் ஒரு நபரை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கணும், அதனால் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவர் எதை பண்ணாலுமே விமர்சனமாக தான் பேசுகிறாங்க. விஜய் ஓடிட்டார். கரூர் சம்பவம் நடந்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போசனை தான் வந்து நிறையா நம்ம மீடியாவிலே பார்த்தோம். அவரும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு. பட் டிஎம்கே சைடில் இருக்க ஐடி விங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டார், பறந்துட்டார், குதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு குதின்னு குதிச்சாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக தான் சப்போர்ட் வந்திருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கு நிஜமாக தெரில. ஆனால் ஒன்று, சிபிஐ விசாரணை வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பின்புலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படும். இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிபிஐ கரெக்டாக விசாரித்து கொண்டு வருவாங்க. நம்புகிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துலையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை வெளிவருமா அப்படின்ட்டு பார்க்கலாம். கடைசியில் சிபிஐ விசாரணையும் போயாச்சு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.